செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். இதை குறிப்பிட்டு ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தை நாடியது. வழக்கு விசாரணையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க விரும்புகிறாரா அல்லது ஜாமீனில் வெளியே இருக்க விரும்புகிறாரா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்த நிலையில் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது.